சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, அப்பா பிதாவே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று கொலோசையர் 4:2 நாங்கள் வாசிக்கிறோம். உம்மால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காகவும் நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை என்றும் வாஞ்சையோடு கேட்கும் ஒவ்வொருவரோடும், வாஞ்சையோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும், அவர்களின் குடும்பத்தினர் அனைவரோடும் உமது ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நீர் எங்கள் வாழ்வில் செய்கின்ற எல்லா அற்புதங்களுக்காகவும் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்களால் இடைவிடாமல் ஜெபித்து ஸ்தோத்தரித்தாலும் நன்றி சொல்லி முடியாது அப்பா. எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு வினாடிகளையும் நீர் உமது கரத்தில் வைத்து எங்களை பாதுகாக்கிறீர். ஆனாலும் எங்கள் வல்லமையான பிதாவே, நாங்களாகவே உமது சமூகத்தில் வந்து நிற்பதில் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் உம்மிடம் ஜெபித்து நன்றி சொல்லாமல் அடுத்தவர்களிடம் ஜெபிக்க சொல்லி ஜெபத்தை கடன் வாங்குகிறோம். கள்ள கிறிஸ்துவ சந்தைகளில் ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கள்ள போதகர்களால் ஆசீர்வாதங்கள் வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கின்றன அப்பா. தங்கள் விண்ணப்பங்களில் விசுவாசம் இல்லாதவர்கள் பிரபலங்களையும் ஆசீர்வாத வியாபாரிகளையும் தேடி ஓடுகின்றனர். நாங்கள் எங்களை அதிலிருந்து காத்து கொள்ள உதவி செய்யும். அறுவடை செய்ய வேண்டிய ஆத்துமாக்கள் அநேகமாயிருக்கிறது. உமது உண்மையான ஊழியக்காரர் குறைவாயிருக்கிறார்கள். அறுப்புக்கு எஜமானாகிய பிதாவே, கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிற உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்கள் அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாயிருக்கும்படி இன்னும் அதிகமாய் உண்மையான ஊழியக்காரர்களை எழுப்பியருளும். நாங்கள் உம்மிடம் பேசுவதற்காக நீர் ஏக்கத்தோடு இருக்கின்றீர். நாங்கள் உம்மிடம் ஜெபிப்பதை கேட்க வாஞ்சையாயிருக்கிறீர் என்ற விசுவாசம் எங்களுக்குள் வளர கிருபை செய்யும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாயிருக்க நீர் கிருபை புரிவதற்காய் நன்றி. இந்த சிறு விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டு பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமென், ஆமென்.